வெல்கம் டு அறுசுவை நேரம் சுத்த செய்வம் தெவிட்டாத சுவை. எப்போதும் போல இன்னைக்கு 3 செக்மெண்ட் இருக்குங்க. முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையலை நம்ம பார்க்க போகிறது ஆப்பம் தேங்காய் பால். பொதுவாக ஆப்பம் அப்படிங்கிறப்ப அதில் வந்து நிறைய விதமாக செய்வோங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கிறது ரொம்ப சிம்பிள், எல்லாருக்குமே ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணிங்கன்னாக்க இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ஆப்பம் தேங்காய் பால் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 2 அழாக்கு, இட்லி அரிசி 2 அழாக்கு, உளுந்து அரை அழாக்கு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் பால் தேவைப்படும் அளவு, வெந்தயம் அரை டீஸ்பூன், சர்க்கரை 2 டீஸ்பூன், சமையல் சோடா சிறிதளவு தேவைப்பட்டால், எண்ணெய் தேவைப்படும் அளவு. ஆப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்க இல்லையா? இப்போ இதை எப்படி ஊற வச்சு கிரைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ நான் இங்கே எடுத்து வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா, இட்லி புழுங்கல் அரிசி 2 கப்பு, பச்சரிசி 2 கப்பு, அதுக்கு உளுந்து அரை தான், 4க்கு ½ தான் கிடக்கு, ஒரு ½ டீஸ்பூன் வெந்தயம். முதல்ல வந்து அரிசி 2 விதமான அரிசியும் ½ டீஸ்பூன் வெந்தயம் உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். 2 மணி நேரம் ஊறிய பிறகு அதை நல்லா அரைச்சிடணும். எப்போதும் நம்ம இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு மறுநாள் வரைக்கும் நொதிக்க வைக்கணும். நெக்ஸ்ட் டே தான் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்கணுங்க. இப்போ வந்து அதை நொதிக்க வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்குறப்ப அது கொஞ்சம் நீர்க்க பண்ண முடியும். இப்போ இதை ஊற வச்சுட்டு அரைச்சி கொண்டு வந்திருக்கேன், காமிக்கிறேன். பொதுவாக வந்து இந்த மாதிரி நொதிக்க வச்ச பிறகு தான் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். எப்போ நம்ம ஆப்பம் ஊற்றுறோம்னு நினைக்கிறோமோ அப்போ தான் தேங்காய் பால் சேர்க்கணும். முதல் தேங்காய் பால், 2வது தேங்காய் பால், 2வது தேங்காய் பாலை இதில் ஊற்றிட்டு முதல் தேங்காய் பாலை சக்கரை போட்டு நம்ம தனியாக சர்வ் பண்ணதுக்கு வைக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து நிறைய மாவு கொண்டு வரலைங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு நான் வந்து இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி செய்கிறப்போ கொஞ்சமாக சர்க்கரை சேர்ப்போம். அந்த சர்க்கரை சேர்க்குறப்ப நம்மளுக்கு வந்து கீழ்பாகம் நல்லா கொஞ்சம் செவந்து வரத்துக்கும் கொஞ்சம் ஆப்பம் வந்து அப்படியே ஷேப் நிற்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளுக்கு விருப்பம். இப்போ 4 அழாக்கு மாவுனாக்கா ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரை போடலாம். இப்போ கொஞ்சமாக இருக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி போடுறேன். பொதுவாக வந்து நல்லா நொதிச்சு இருந்தது அப்படின்னாக்கா நம்மளுக்கு சமையல் சோடா அவசியம் கிடையாது. நல்லா நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னாலே கண்ணாக இருந்ததுனாக்கா தேவையில்லை. இப்போது இன்றைக்கி கொஞ்சம் மழையாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக இந்த சமையல் சோடா போடுறேன். கண்ணாக வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கலாம். பொதுவாக சமையல் சோடா நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இது நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும். இந்த சமையல் சோடா கூட நம்ம எப்போ வந்து ஊற்றுறோமோ அதுக்கு முதல்ல தான் போடணுங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி எடுத்துகிட்டு அந்த குவான்டிட்டிக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. எப்போவும் நம்ம வந்து ஆப்பசட்டியில் ஊற்றுவோம் இல்லைங்களா? அதுக்கு பதிலாக ஒரு சின்னதாக மினி ஆப்பம் எப்படி ஊற்றலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ இந்த மாவு வந்து இப்படி இருக்குங்க. நம்ம பொதுவாக ஆப்பசட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா? ஒரு குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறப்ப வந்து ஒரு மினியாக சின்னதாக ஊற்றி கொடுத்தாக்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம குழிப்பணியார கல்லுலேயும் ஊற்றலாம். அது ஆல்ரெடி நான் ஒரு தடவை செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தாளிக்கிற கரண்டி வச்சுருப்போம் இல்லைங்களா? இது நான்ஸ்டிக் தான். அதனால வந்து இதுலேயும் ஊற்றி பார்க்குறப்ப ரொம்ப நல்லா வந்தது. அதை ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன். இப்போ இது நல்லா சூடான பிறகு இதில் ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கிறேன். நல்லா 2 முறை 3 முறை சொட்டினாக்க சைட்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும். சுழற்றி ஊற்றிய பிறகு மத்தியில் கொஞ்சம் மாவு இருக்கிற மாதிரி ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கலாம். பொதுவாக ஆப்போசிட்டினாக்கா அதுலேயே வந்து நம்மளுக்கு இருக்கும். இது வந்து நம்ம இந்த மாதிரி நான்ஸ்டிக் அதாவது நம்ம தாளிக்கிற கரண்டிலேயே போடலான்னு போட்டேங்க. இது ஒரு சின்னதாக வரப்போ ஒரு அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ இது வெந்த பிறகு நம்ம பார்த்து எடுக்கலாம். நல்லா இப்படி 3 தடவை சுழட்டினோன்னாக்கா சைடில் மாவு வந்து கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும். எந்த ஆப்பம் செய்கிறதாலும் வந்து அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சைடில் மெல்லிசாக இல்லாமல் இருக்கிறப்ப நம்ம வந்து கப்பு மாதிரி இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சென்டரில் வந்து கொஞ்சமாக இருக்கும் மாவு. நம்ம வேணும்னா கொஞ்சமாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம், அதிகம் வேண்டாம். இப்போ இது மேலே வந்து இந்த தட்டு வச்சிடறேன். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து
அந்த கப்பு மாதிரி ஒரு ஷேப் வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும். அது வந்து நம்ம எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக வந்துடும். இப்போ இந்த ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மினி ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு வெங்காய சட்னி வைக்கிறேன். தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் சட்னி இல்லை வடைக்கறி குருமா எது வேணாலும் சர்வ் பண்ணலாம். இதோட தேங்காய் பால், நம்ம வந்து தேங்காய் பால் வந்து செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொடுங்க. இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். ஆப்பம் தேங்காய் பால் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. இட்லி புழுங்கல் அரிசி, பச்சரிசி, வெந்தயம், உளுந்து ஊறிய பிறகு கிரைண்டரில் நல்லா அரைச்சிக்கணும். தேங்காய் பால், முதல் தேங்காய் பால், ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்துகிட்டு ரெண்டாவது தேங்காய் பாலை இப்போ மாவில் ஊற்றலாம். அதோட சர்க்கரை கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்து கலந்துட்டிங்கனாக்க அந்த மாவுனுடைய திக்னஸ் பார்த்துக்கணும். கொஞ்சம் நீர்க்க இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போ ஒரு ஆப்பசட்டி இல்லைன்னா ஒரு தாளிக்கிற கரண்டி வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் இந்த சின்ன கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றிட்டு நல்லா 3 தடவை இப்படி சுழட்டினீங்கனாக்கா சைடில் நல்லா ஒட்டிக்கும். கொஞ்சம் மத்தியில் மாவு இருக்கிற மாதிரி ஊற்றிட்டு விருப்பப்பட்ட ஒரு சொட்டு எண்ணெய் விடலாம், இல்லைன்னா அப்படியே மூடி வைக்கலாம். நல்லா வெந்த பிறகு எடுத்திங்கன்னா நல்ல அழகான குட்டி குட்டியாக ஆப்பம் தயாராகிடுச்சு. இதுக்கு தேங்காய் பாலும் இந்த வெங்காய சட்னியும் பரிமாறினீங்கனாக்கா நல்ல ருசியாக இருக்கும். இது வந்து ரொம்ப பேசிக் ஆப்பம். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல். புதுமை சமையல் அப்படின்னாலே சின்ன குழந்தைங்க விரும்புகிற மாதிரியும் அதே நேரம் கூடுதலாக ஆரோக்கியத்துக்கு அதில் என்ன சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்துட்டு அவங்க விரும்புகிறபடி கொடுக்கறது தான் புதுமை சமையல். அதில் வந்து நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறது ஒரு சாண்ட்விச். சாண்ட்விச் சொல்கிறத விட டோஸ்ட்டுன்னு சொல்லலாம். திணை அவல் பிரெட் டோஸ்ட். இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். திணை அவல் பிரெட் டோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் ஸ்லைஸ் தேவைப்படும் அளவு, திணை அவல் தேவையான அளவு, கேரட் துருவல் விரும்பும் அளவு, 200 கிராம் பன்னீர் துருவியது, பீனட் பட்டர் தேவையான அளவு, ப்ரோக்கோலி தேவையான அளவு, பச்சை மிளகாய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவைப்படும் அளவு. திணை அவலில் இப்போ வந்து நம்ம பண்ணுற டோஸ்ட்டுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொன்னேன் பார்த்தீங்க இல்லையா. ப்ரெட்டு வந்து நம்ம ப்ரௌன் ப்ரெட்டோ எந்த ப்ரெட்டோ அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ அவசரமாக குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஏதாவது ட்ரையாக கொடுத்து அனுப்பணும், சாதம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி விதவிதமாக சாண்ட்விச்சஸ் பண்ணி கொடுக்கலாம். சாண்ட்விச்சுங்கிறப்ப ரெண்டும் சேர்த்து சாண்ட்விச், டோஸ்ட்டுங்கிறப்ப ஓப்பனாக பண்ணுறது. இது வந்து பிரெட் டோஸ்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு வந்து நான் இங்கே வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா திணை அவல், இதோட ப்ரக்கோலி வந்து இப்போ எல்லோரும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுனால விரும்பி சாப்பிட்றாங்க. ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ப்ரக்கோலியோட நம்மளை விருப்பப்படி 1 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ப்ரக்கோலியும் பச்சை மிளகாவும் வந்து மிக்சியில் போடுறப்போ சும்மா வந்து நம்ம ஒரே ஒரு தடவை எப்படி திருப்பினா போதுங்க, இந்த மாதிரி வந்து பவுடர் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி போடுறப்ப நம்ம சாண்ட்விச் மாதிரி இல்லை டோஸ்ட் மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு மத்தியில் பீசஸ் பெருசாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து இது ஈஸியாக இருக்கும். அதனால் இப்படி வச்சுருக்கேன். இப்போ இங்கே வந்து அவல் வச்சுருக்காங்க. இது சிறுதானிய அவல் எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இந்த பேனில் வந்து லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது லேசாக வறுப்பட்டது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாசனை வரும். ரொம்ப ப்ரௌன் ஆகணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்போ இதில் தண்ணி வச்சுருக்கேன் சூடு பண்ணி. இப்போ இதை சேர்த்துலாம். இதில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது உடனே வெந்துடும். இப்போ இது பாருங்கள் வெந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இதோட இந்த ப்ரக்கோலி இது ராவாக பச்சையாக தான் சேர்க்குறேங்க. இது வந்து அது வெந்ததோடு ஃப்ரை பண்ணலை. ஏன்னா பச்சையாக சேர்க்குறப்போ இதனுடைய பலன் நம்மளுக்கு அதிகம். தனியாக சாலடாக சாப்பிட்லாம், ஆனால் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சிறுதானியத்துக்கெல்லாம் அதிகமாக உப்பு பிடிக்காதுங்க, அது அவலுங்கிறப்ப அதிகம் பிடிக்காது, பார்த்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இது ஆல்ரெடி சேர்த்துட்டோம். இதோட நம்மளுக்கு விரும்புகிற அளவுக்கு கொஞ்சமாக கேரட் துருவல், நீங்கள் எத்தனை சாண்ட்விச் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பன்னீரை வந்து துருவி வச்சுருக்கேங்க. பன்னீரை விரும்பாத குழந்தைங்களே இல்லை இல்லையா, அதனால் பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பவுலில் எடுத்துடலாம். அதாவது சாண்ட்விச் அப்படிங்கிறப்ப பிரெட் டோஸ்ட் ஆகட்டும் சாண்ட்விச் ஆகட்டும் எண்ட்லெஸ் வெரைட்டிஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்.
வீட்டில் இருக்கிற அவைலபிள் இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு எத்தனை வேணால் பண்ணலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. இது பாருங்கள், பச்சையாகவே அப்படியே அது போட்டிருக்கோம், கேரட்டும் அதுவும். ஆனால் அது டோஸ்ட்டில் நம்ம பண்ணுறப்போ லேசாக வெந்த மாதிரி ஆகும், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து பீனட் பட்டர். இப்போ வந்து எல்லோரும் வந்து பீனட் பட்டர் வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே விரும்பி சாப்பிட்றாங்க. பீனட் பட்டர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து வறுத்த வேர்க்கடலை இருக்குது இல்லையா, அதை வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிங்கனாக்க பவுடர் ஆகிடும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்காமல் எண்ணெயை விட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ண மாதிரி பண்ணிக்கணும். இது வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் ரிச் அப்படிங்கிறதுனால நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இப்போ எல்லோரும் பீனட் பட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக பண்ணிக்கலாம். ஒன்லி திங் நம்ம என்ன நினைக்குது, ஆயில் போட்டு கிரைண்ட் பண்ணணும், அவ்வளோதான். எல்லோரும் பீனட் பட்டர்னால் என்னமோ நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலி பீனட்டை அரைக்கிறப்ப அதில் வந்து அதே மாதிரி நம்ம கடலை எண்ணெயே போட்டுட்டு அதில் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலர் பட்டருக்கு பதிலாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியம் அப்படிங்கிறப்ப நான் கையில் எடுக்கிறேன், ஏன்னா அது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேசாக பிசைஞ்ச மாதிரி போட்டுக்கலாம். சாண்ட்விச் மாதிரினாக்கா அப்படியே பண்ணலாங்க. நான் இதை வந்து டோஸ்ட் மாதிரி பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து இதுக்கு மேலே வந்து போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா க்ரீன், ஆரஞ்சு, ஒயிட்டு இது மாதிரி எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. எப்போவும் நம்ம சீஸு பன்னீர் அந்த மாதிரியே கொடுக்கறதுனால கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் செய்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசைக்கல்லில் வச்சுருங்க. நம்ம சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டு கீழ்பாகம் செவந்த பிறகு நம்ம கவனமாக இதை திருப்பி போடலாம். எடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் மேலே அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, இது நல்லா அதில் ஒட்டிக்கிறதுக்காக. நீங்கள் அவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி திணை அவல், சாமை அவல், வரகு அவல் அந்த மாதிரி எதுவும் இல்லைனாக்க திணை அரிசியோ சாமை அரிசியோ வரகு அரிசியோ எதுவாக இருந்தாலும் சரி, அது நல்லா வேக வச்சுக்கோங்க. அதை வேக வச்சுட்டு அதில் வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் தண்ணி குவான்டிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குங்க, அந்த மாதிரி பார்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரையாங்கிளாக கட் பண்ணி கொடுக்கணுனாக்கா ஷார்ப் நைஃப் இருந்தால் ஷார்ப்பாக கட் பண்ணி கொடுக்கலாங்களே. நான் வந்து கிச்சன் சிசர்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணுவேங்க, அதனால் கிச்சன் சிசர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணலாம். இப்போ இந்த பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. திணை அவல் பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. திணை அவலை முதல்ல வானலியில் வறுத்துக்கணும். ப்ரக்கோலியோட பச்சை மிளகாய் சேர்த்து மிக்சியில் வந்து விட்டு விட்டு இயக்கிட்டு நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிக்கணும். திணை அவல் இந்த பக்கம் வறுப்பட்ட பிறகு தேவையான அளவு சூடான தண்ணி ஊற்றிட்டு அதை வேக வச்சுக்கணும். ஜஸ்ட் ஒரே நிமிஷத்தில் வெந்துடும். வெந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரக்கோலி அரைச்சதை சேர்த்து கலந்துட்டு அதோட கேரட் துருவல், பன்னீர் துருவல் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்துருங்க. ப்ரெட்டு மேலே வந்து பீனட் பட்டர் தேவையான அளவு பூசிட்டு அதில் நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்க கலவையை கொஞ்சம் லேசாக பிசைஞ்சிட்டு அது மேலே வந்து மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு சுற்றிலும் எண்ணெய் விட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்தாக்க மிக சுவையான திணை அவல் பிரெட் டோஸ்ட் தயார். திணை அவல் ப்ரொக்கோலி டோஸ்ட் தயாராகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.